ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 24 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா என்ன இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆஷீர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட 2 பாக்கெட் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் 2 பாக்கெட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு அகலமான பேசின் மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த 2 பாக்கெட் மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றி தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். பால் இல்லைனா நீங்கள் வெறுமனே தண்ணி மட்டும் ஊற்றி கூட மாவு பிசைஞ்சுக்கலாங்க. பால் சேர்க்கும் போது மொத்தமாக அப்படியே சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். முதல்ல இந்த நெய் வந்து மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல நான் இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாவு பிசைகிற ப்ராசஸை வந்து ஃபுல்லாக போட சொல்லி கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இதில் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அடிச்செல்லாம் பிசையணும் அப்படின்னு தேவையில்லைங்க. நம்ம விரலை மட்டும் யூஸ் பண்ணி அப்படியே பூ மாதிரி பிசைஞ்சாலே போதும். அதே மாதிரி இதில் சேர்க்குற பால் வந்துட்டு ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாதுங்க, நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். இப்போது மீதி இருக்கிற இந்த பாலையும் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2 பாக்கெட் மாவுக்கு ஒரு 175 ml அளவுக்கு பால் தேவைப்படும். அதாவது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து நமக்கு வேண்டி இருக்குங்க. மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத்திரத்துலையும் நம்ம கையிலையும் ஒட்டாத அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாவு காஞ்சி போகாத மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு காஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம உருண்டை உருட்டும் போது நல்லா வலுவலுன்னு வராதுங்க. உருண்டை நல்லா வலுவலுன்னு இல்லாட்டி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது அப்படியே விரிசல் விழுந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் முதல் பாயிண்டே வந்து மாவு ட்ரை ஆகக்கூடாதுங்க. அதுக்காக தான் நாம் இந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாவை நாம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அந்த டைமுக்குள்ளே நாம் போய் ஜீரா செஞ்சிடலாம். இப்போ இதை இப்போ மூடி வச்சிடுறேன். ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ சுகர் வந்து 2 பாக்கெட் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜீரா கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 800 கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுகர் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஜீரா வந்து நீர்த்து போன மாதிரி இருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கலருக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக கலருக்காக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சணும் அப்படின்னுலாம் தேவையில்லைங்க. நம்ம தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு காய்ச்சினாலே போதுங்க. ஜீராவை நம்ம தெரியாமல் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோன்னா அது அப்படியே இறுகிய கிறிஸ்டல் மாதிரி ஆகிடுங்க. சிலருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்து பார்க்க தெரியலைன்னா இந்த ஜீரா இப்போ பாருங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போது அந்த கரெக்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, நான் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கையில் எடுத்து அப்படியே தொட்டு பாருங்கள், அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ஜீரா ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இப்படி சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்துட்டு தெரியாமல் இந்த ஜீராவை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். இப்படி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா அது அப்படியே இருக்கும், கிறிஸ்டல் ஆகாது. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வலுவலுன்னு எந்த விரிசலும் இல்லாமல் உருண்டை உருட்டுறதுக்கு வருங்க. உங்களுக்கு குலாப் ஜாமுனோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும், அதுக்கப்புறம் ஜீராவில் போட்டும்போது இன்னும் நல்லா பெருசாகிடும். பாருங்கள், மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி முதல்ல உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே ரவுண்டாக நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு விரிசல் எதுவுமே இல்லாமல் நல்லா வலுவலுன்னு வருங்க. பாருங்கள், அவ்வளோதான், உருட்டியாச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். மொத்தமாக 2 பாக்கெட் மாவுக்கு எனக்கு ஒரு 64 உருண்டை வரைக்கும் வந்துச்சுங்க. நம்ம உருட்டுற உருண்டையோட சைஸை பொறுத்து இதை விட கூடவோ கம்மியாகவோ வரும். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருண்டை உருட்டும் போது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி வலுவலுன்னு விரிசல் எதுவுமே இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது விரிசல் எதுவும் இல்லாமல் இருக்கும். இல்லைனா விரிசல் விழுந்ததுன்னா அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கணும். பொதுவாக நாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள் அதில் எந்த அளவுக்கு பபுள்ஸ் வரணும். இதில் பாருங்கள் ரொம்ப லைட்டாக தான் பபுள்ஸ் வருது. மொத்த குலோப் ஜாமுனையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட உடனே அது அடியில் போய் கீழே ஒட்டுங்க. அதை லைட்டாக அப்படியே இந்த கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த குலோப் ஜாமுன் வந்து எல்லா சைடும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் தள்ளி தள்ளி விடுங்க. அதே மாதிரி 5-6 பீஸுக்கு மேலே ஒரே சமயத்தில் போடாதீங்க. நிறைய நீங்கள் போட்டிங்கன்னாலும் உடைய ஆரம்பிச்சிருங்க. இந்த குலோப் ஜாமுன் மாவு வந்து 3/4 பங்கு பால் பவுடரும் 1/4 பங்கு அளவுக்கு மைதா மாவும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருங்க. இதை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோன்னா மேலே மட்டும் ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால தான் இதை மொத்தமாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு மட்டும்தாங்க ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். பாருங்கள், எந்த இடத்துலையும் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை, நல்லா உடையாமல் ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயிலேருந்து எடுத்த கையோடு அப்படியே ஜீராவில் போட வேணாங்க. வேறு பிளேட்டில் மாற்றி அந்த எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா ஜீராவில் போடுங்க. அதே மாதிரி ஜீராவில் போடும்போது ஜீரா ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருந்தாலே போதும். இப்போ நான் எல்லா குலாப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி போட்டுட்டு காமிக்கிறேன்.